வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் எஸ்ஆர் டெக். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவை கிளிக் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. 22,000 உங்களோட பட்ஜெட் பெஸ்ட்டான மொபைல் வாங்கலாம்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கான தான் மக்களே. 22,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான 5G மொபைல்ஸை பற்றி இந்த வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். சூப்பரான கேமராஸ், அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸ், லாங் லாஸ்டிங்கான பேட்டரி அண்ட் சூப்பரான கர்வ் டிஸ்பிளே கொண்ட மொபைல் அப்படின்ற மாதிரி சூப்பரான ஆல்ரவுண்டர் 5G மொபைலை இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் பார்க்கக்கூடிய மொபைல்ஸோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸையும் சேர்த்து பார்க்க போகிறோம் மக்களே. ஸோ வீடியோவோட இறுதியில் எந்த மொபைலை வாங்கலாம், எந்த மொபைலை ஒமிட் பண்ணலாம் அப்படின்ற கிளியர் கட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் வீடியோவை எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளோட சேனலுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் உங்களுக்கும் கிளியரான இன்ஃபர்மேஷன்ஸ்ன்றது கிடைக்கும். வீடியோ பெருசாக போகிறதா சான்சஸ் இருக்குது. அதனால் 2x ஸ்பீடில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் மக்களே. நம்ம சேனல் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலோட வளர்ச்சியின் கருதி ஒரு கிவ்அவேன்றது நம்ம நடத்த போகிறோம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் மக்களே. இந்த இடத்த தக்க வச்சிருக்கக்கூடிய மொபைல் Realme 12 Pro தாங்க. இந்த மொபைலில் நமக்கு 6.7 inches கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 240 Hz டச் சாம்பிளிங் ரேட்டும் இருக்குது. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ கர்வ் டிஸ்பிளே இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் கொடுத்தது ஒரு சூப்பரான விஷயம்னு நம்ம சொல்லலாம். 50+32+8 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 50 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, இதில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் கொடுத்துருக்காங்க. இது வந்து சோனியோட IMX882 என்ற ஒரு சூப்பரான சென்சர் அண்ட் 32 மெகாபிக்சல் டெலஃபோட்டோ சென்சரும் சோனியோட சென்சர் தாங்க. சோனி 709 என்ற சென்சர் அண்ட் 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இங்கே பேக் கேமரா யூஸ் பண்ணி 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம் அண்ட் செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு சூப்பரான கேமரா செட்டப்பை Realme கொடுத்துருந்தாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். Android 14 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருந்தாங்க. Snapdragon 6 Gen 1 என்ற ஒரு டீசென்ட் லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. Adreno 710 GPUவும் இருக்குது அண்ட் 5G பேண்ட்ஸ் கிட்டத்தட்ட 9 5G பேண்ட் சப்போர்ட்டும், 2 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் Realme தரதாக சொல்லியிருந்தாங்க. 5000 mAh பேட்டரி, 67W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரும்போது இங்கே ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் வேப்பர் சாம்பர் கூலிங் டெக்னாலஜிலாம் கொடுத்துருக்காங்க. பட் இந்த பர்ஃபார்மன்ஸுக்கு வேப்பர் சாம்பர் கூலிங் டெக்னாலஜி என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லை. அண்ட் ஓவராலாக 8GB 128GB வேரியண்ட்டை பேஸ் ஆப்ஷனாக கொடுத்து 22,000 லான்ச் பண்ணாங்க. இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டுருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேல இருக்கும் மக்களே. அண்டு இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாம். இதனோட டிஸ்பிளே, கேமரா அண்ட் பேட்டரி சார்ஜிங் இதனோட பாசிட்டிவ்ஸாக இருந்தாலும் நெகட்டிவ் பாயிண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ கேமர் யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மொபைல் அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்லை கேமரா எனக்கு ரொம்ப முக்கியம், டெலஃபோட்டோ சென்சர்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக அந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே மக்களே, இந்த இடத்த தக்க வச்சிருக்கக்கூடிய மொபைல் நத்திங் ஃபோன் 2A தாங்க. இந்த மொபைலில் நமக்கு 6.7 inches ஃபுல் HD+ AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. 1300 nits பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்டோரில் மேக்ஸிமம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இது வந்து ஒரு ஃப்ளாட் டிஸ்பிளே. ஸோ கர்வ் டிஸ்பிளே வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இங்கே ஒரு சின்ன ஏமாற்றம். 50+50 என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 50 மெகாபிக்சல் பிரைமரி கேமராவில் OISம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் பெட்டரான நைட் ஃபோட்டோகிராஃபி நமக்கு கிடைக்கணும். 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க, விச் இஸ் குட். பட் 1080p வீடியோ 30 fps வரைக்கும் தான் நம்மளால் வீடியோஸ்ன்றது ஷூட் பண்ணிக்க முடியும். இங்கேயும் 4K கொடுத்துருந்தாங்கன்னா மாசாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்கே நத்திங் ஃபோன் 2A ப்ளஸ்னு ஒரு மொபைல் வேறு லான்ச் பண்ணியிருக்காங்க. அங்கே 50 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. பட் சோகமான விஷயம், அங்கேயும் நமக்கு 4K வீடியோ சப்போர்ட் இல்லை. அண்ட் நத்திங் ஃபோன் 2A ப்ளஸ் பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் இதனோட கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் ப்ரைஸிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதை கம்பேர் பண்ணுறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நத்திங் ஃபோன் 2A கூட கன்சிடர் பண்ணலாம். என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னொரு முறை கூட பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. அண்ட் பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது மக்களே, Android 14 லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 7200 Pro என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. AnTuTu ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட 6,80,000 பக்கம் வருது. டீசென்ட்னு சொல்லலாம், எக்ஸ்ட்ரானரின்னு சொல்லிட முடியாது. 13 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப் தான் கொடுத்துருக்காங்க. 3 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தரதாக சொல்லியிருக்காங்க. 5000 mAh பேட்டரி, 45W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பட் பாக்ஸில் அவங்க சார்ஜராக தரமாட்டாங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்பொழுது இங்கே NFC-க்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் கிளிஃப் லைட்டு. ஸோ ஒரு சில பேருக்கு பிடிக்கலாம், ஒரு சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கமெண்ட் செக்ஷனில் முடிஞ்சால் சொல்லுங்கள். 3.5mm ஆடியோ ஜாக் இங்கே கொடுக்கல மக்களே. 8GB 128GB வேரியண்ட் 24,000 லான்ச் பண்ணாங்க. பட் இப்போது 20,000 சம்திங்கில் தான் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணுறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன் மக்களே. இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் நத்திங்கோட UI சொல்லலாம். பிகாஸ் க்ளீனான UIன்றது நத்திங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நத்திங்கோட டிசைன் ரெஃப்ரெஷிங்கான டிசைனாக இருக்குது. கேமராஸ் நல்லாயிருக்கு, டிஸ்பிளே நல்லாயிருக்கு, பர்ஃபார்மன்ஸும் ஓகே லெவலில் இருக்குது, பேட்டரி ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட் பாக்ஸில் சார்ஜர் தரல. கேமிங் விளையாடுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சின்ன ஏமாற்றமாக இருக்கலாம். பட் மற்றபடி கேஷுவல் கேமர்ஸ்க்கு இது ஓகேவான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஒரு நல்ல ஆல்ரவுண்டர், ஒரு நல்ல பிராண்ட் கிட்ட இருந்து UI நல்லா இருக்கணும் அண்ட் ரெஃப்ரெஷிங்கான டிசைனோட வேணும்னா நத்திங் ஃபோன் 2A ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் இந்த மொபைலை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.
ஓகே மக்களே, இந்த இடத்த தக்க வச்சிருக்கக்கூடிய மொபைலின் பெயர் மோட்டோ எட்ஜ் 15 நியோ. இந்த மொபைலில் நமக்கு 120 ஹெர்ட்ஸ் பிஓஎல்இடி பேனல் கொடுத்துருக்காங்க. 360 ஹெர்ட்ஸ் டச் சாம்பிளிங் ரேட் இருக்குது. HDR10+க்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 3000 நிட் ஸ்பீக் பிரைட்னஸ் இருக்கிறதால அவுட்டோரில் மேக்ஸிமம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஸோ ஓவராலாக ஒரு சூப்பரான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் இது ஒரு ஃப்ளாட் டிஸ்பிளே அப்படின்றத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான கேமரா செட்டப் இந்த மொபைலில் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, சோனியோட லிட்டியா 700C என்ற ஒரு சென்சார் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட கொடுத்துருக்காங்க. 10 மெகா பிக்சல் டெலஃபோட்டோ சென்சார் கொடுத்துருக்காங்க. 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் கொடுத்துருக்காங்க. 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா செட்டப்புமே இருக்குது. ஆல் 4 சென்சார்லேயுமே நம்மளால் 4K வீடியோன்றது 30 FPS வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான கேமரா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நான் பார்த்ததில்லை இந்த பட்ஜெட்டில். ஸோ மோட்டோ இங்கே நல்லா ஜாப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மட்டும் நல்லா இல்லாமல் ஓவராலாக பார்க்கும்போதுமே நல்லா இருந்தது. ஆஃப் பேப்பருமே சரி. அண்டு பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது இங்கே டிமென்சிட்டி 7300 கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்ட் 14ஓட தான் இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருந்தாங்க. LPDDR4 எக்ஸ்ட்ரா MIUI 2.2 ஸ்டோரேஜில் கொடுத்துருந்தாங்க மக்களே. 5 வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் 5 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தரும்னு சொல்லிட்டு மோட்டோ இங்கேயும் மாஸ் பண்ணியிருந்தாங்க. 6,60,000 பக்கம் AnTuTu ஸ்கோரும் வந்தது. ஸோ ஓவராலாக பர்ஃபார்மன்ஸ் டீசென்ட்டுன்னு சொல்லலாம். அண்ட் பேட்டரின்னு வரும்போது 4310 mAh பேட்டரியும் 68 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் 15 வாட் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்து மாஸ் பண்ணியிருந்தாங்க மோட்டோ அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அண்ட் அடுத்தபடி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரும்போது மிலிட்ரி கிரேட் 810H அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தாங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. NFC சப்போர்ட் இருக்குது. டால்பி அட்மாஸுமே இருக்குது. IP68 ரேட்டிங் இருக்குது. ஸோ ஓவராலாக நிறைய எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸோடு இந்த மொபைலை கொடுத்துருக்காங்க. 8GB 256GB வேரியண்ட்டை 25,000 ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போதைக்கு கொஞ்சம் விலை கம்மியாக தான் சேல் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதனோட பாசிட்டிவ்ஸ்னு பார்க்கும்போது எல்லாத்தையுமே நம்ம பாசிட்டிவாகவே சொல்லிடலாம். டிஸ்பிளே ஆகட்டும், கேமராவாகட்டும், அண்டு பேட்ரி கொஞ்சம் நெகட்டிவ் தான். பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் பெட்டராக இருக்குது. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் நிறையா இருக்குது. ஸோ மொத்தத்தில் கேமராக்காக ஒரு நல்ல ஆல்ரவுண்டிங் மொபைல் தரீங்கன்னா மோட்டோ எட்ஜ் 15 சூப்பராக இருக்கும் மக்களே. நெகட்டிவ் பாயிண்ட் முன்னே சொன்ன மாதிரி பேட்ரி கொஞ்சம் கம்மி, பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மி. ஸோ இது மட்டும் ஓகேனா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் மக்களே. மக்களே, இந்த இடத்த தக்க வச்சுருக்கக்கூடிய மொபைல் OnePlusோட OnePlus Nord CE4 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.7 inches Full HD + 120 Hz refresh rate கொண்ட AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 1100 நிட்ஸ்க்கான பிக் பிரைட்னஸும் இருக்குது. 50+8 என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, சோனியோட LYT600 என்ற ஒரு சூப்பரான சென்சார் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட பேர் பண்ணியிருக்காங்க. 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிளும் சோனியோட சென்சார் தான். சோனி IMX355 என்ற சென்சார் 4K வீடியோ 30 FPSல நம்மளால் பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30 FPSல ஷூட் பண்ணிக்கலாம் மக்களே. ஆண்ட்ராய்ட் 14ஓட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருந்தாங்க. Snapdragon 7 Gen 3 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. AnTuTu ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட 8.5 லட்சம் வருது. அண்டு 2 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. 5500 mAh பேட்டரி, 100 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சூப்பராக கொடுத்துருக்காங்க எங்கள் OnePlus. ஹைப்ரிட் SD ஸ்லாட் சப்போர்ட், டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தவிர்த்து மற்ற எந்த வித எக்ஸ்ட்ரா ஃபீச்சரும் இல்லை. 8GB 128GB வேரியண்ட்டை 25,000 லான்ச் பண்ணாங்க. இப்போதைக்கு 20,000 சேல் ஆகிட்டு இருக்குது. எக்ஸாக்டான ப்ரைஸிங் உங்களுக்கு டிஸ்பிளேல இருக்கும். ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்க்கும்போது OnePlusோட பிராண்ட் வேல்யூ நமக்கு ஒரு ப்ரோவாக இருக்குது. அண்ட் லைன் இஷ்யூஸ்லாம் வரும் அப்படின்ற மாதிரியான ஃபேக்டர்லாம் இருந்தது. பட் இப்போ OnePlus அவங்க தரப்பில் வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அது ஒரு பாசிட்டிவாகவே இருக்குது. மற்றபடி ஓவராலாக டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்ரி, சார்ஜிங்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஆல்ரவுண்டர் மொபைலாக இந்த மொபைல்ன்றது இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட்னு பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைனாலும் கொஞ்சம் பழைய மொபைல் அப்படின்றது ஒரு நெகட்டிவாக இருக்குது. இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே ஓகே. பழைய மொபைலாக இருந்தாலும் பரவாயில்ல. OnePlus பிராண்ட்லேருந்து ஒரு மொபைல் வேணும்னா நீங்கள் இந்த மொபைலை ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம் மக்களே. மக்களே, இந்த இடத்த தக்க வச்சுருக்கக்கூடிய மொபைல் போக்கோ X7 தாங்க. இந்த மொபைலில் நமக்கு 6.67 inches 1.5K ரெசல்யூஷன் கொண்ட கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. HDR+ சப்போர்ட் இருக்குது. அண்டு டால்பி விஷனுக்கான சப்போர்ட் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 3000 நிட் ஸ்பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சூப்பரான தரமான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் போக்கோ கிட்டேருந்து. 50 மெகா பிக்சல் + 8 மெகா பிக்சல் + 2 மெகா பிக்சல் என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. பிரைமரி கேமராவில் நமக்கு OISம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது சோனியோட சோனி LYT600 என்ற சென்சர் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் + சோனி சென்சர் சேரும்போது இமேஜோட அவுட்புட், வீடியோட அவுட்புட் நம்ம பெட்டராக இருக்கும்ன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 4K வீடியோ 30 FPSல நம்மளால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும் மக்களே. அண்ட் 20 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இங்கே நம்மளால் 1080p வீடியோ 30 FPSல ஷூட் பண்ணிக்க முடியும் மக்களே. ஆண்ட்ராய்ட் 14ஓட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. MediaTek Dimensity 7300 Ultra என்ற ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அண்டு
UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப், LPDDR4X ரேம் டைப் கொடுத்துருக்காங்க. 3 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. 10 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. AnTuTu ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட 6,70,000 பக்கம் வருது. அண்ட் பேட்ரி அப்படின்னு வரும்போது 5500 mAh பேட்ரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க மக்களே. IP69 ரேட்டிங், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், டால்பி அட்மாஸ், ஐஆர் பிளாஸ்டர்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருந்தாலும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் அண்ட் 3.5mm ஆடியோ ஜாக் இல்லை. 8GB 128GB வேரியண்ட்டை 22,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆஃபர் ப்ரைஸ் ஏதாவது இருந்ததுன்னா நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸு. அண்டு இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாம். ப்ரோன்னு வரும்போது இதனோட டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி சார்ஜிங், எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாமே சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்னு சொல்லும்போது பெருசாக எந்த நெகட்டிவ் பாயிண்ட்டும் சொல்லலை. போக்கோனாவே ஒரு சில பேருக்கு பயம்ன்றது இருக்கும், மதர் போர்டு இஷ்யூஸ் வந்துருமோ அந்த மாதிரி. ஸோ அந்த ஒரு சின்ன ட்ரஸ்ட் ஃபேக்டர் மட்டும் நம்ம ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் போக்கோ X7 ப்ரோவை ஆண்ட்ராய்ட் 15ஓட லான்ச் பண்ணியிருக்காங்க. போக்கோ X7 ஆண்ட்ராய்ட் 14ஓட தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் 15ஓட வர வேண்டியது 14ஓட வந்திருக்கு. ஸோ இதுவும் ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ். இந்த ஒரு வருஷம் அப்டேட் நமக்கு கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா போக்கோ X7ஓட ஃபுல் ரிவ்யூ வாட்ச் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க மக்களே. ஓகே, இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே. அப்படியே வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு, கமெண்ட் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுதான் கிவ் அவேவோட டாஸ்க்கும் கூட. 500 லைக், 100 கமெண்ட் அண்ட் 100 சப்ஸ்கிரைபர் இந்த வீடியோவுக்கு வந்ததுன்னா இந்த கிவ் அவேன்றது நம்ம நடத்தலாம் மக்களே. ஓகே, இந்த கிவ் அவே க்ரைட்டீரியா கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுற ஒருத்தவருக்கு ஒரு ப்ளூடூத் நெக் பேண்ட் ஆர் ஒரு TWS நம்ம கிவ் அவேல தரலாம். 500 ரூபாய் ரேஞ்சில் இருக்கக்கூடியது. தேவை இருக்கவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் மக்களே. கிவ் அவே க்ரைட்டீரியா கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா கிவ் அவேவும் கண்டிப்பாக நான் தரேன். ஓகே மக்களே, நம்ம லிஸ்ட்டில் இருக்க எல்லா மொபைல்ஸையும் பார்த்துருப்பீங்க. எந்த மொபைல் வாங்கலாம் அப்படின்ற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் எந்த மொபைலை செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அதனோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, மொபைலில் இருக்க பிரச்சனைகளை மொபைல்ஸ் பிராண்ட்ஸு அப்டேட் மூலமாக சரி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் நெகட்டிவ்ஸாக சொன்ன விஷயத்தை கூட மொபைல் பிராண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதுக்காக தான் ரீசெண்டாக யாராவது ஃபுல் ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் அந்த ஃபுல் ரிவ்யூவை நீங்கள் பார்த்துட்டு வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இன்னுமே பெட்டரான இன்ஃபர்மேஷன்றது கிடைக்கும். ஓகே மக்களே, இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள். ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நம்ம சேனலில் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.